வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அழகான ஒரு நீதி கதை எதை பத்தினா முயல்களும் தவளைகளும். அதாவது முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான செழிப்பான ஒரு அருமையான ஒரு அழகான காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுல பாத்தீங்கன்னா முயல்கள்லாம் நல்லா சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா குழுன்னு அழகா நிம்மதியா சந்தோஷமா எந்த தொந்தரவும் பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. யாரு? முயல்கள்லாம் காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. செழிப்பா இருந்துச்சு அப்ப காடு. கோடை காலம் வந்த உடனே இந்த மாதிரி ஒரு அழகான கோடை காலத்தில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் ரொம்ப வெயில் அடிக்குது. அந்த வெயிலோட தாக்கத்தினால என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த செடியெல்லாம் கருகி போகுது. அவங்களுக்கே தெரியும் கோடை காலம்னா எவ்வளோ வறட்சியாக இருக்கும். அந்த காடே பாலைவனம் மாதிரி ஆகுது. அந்த சூழ்நிலையில் இந்த முயல்லாம் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சில நாட்கள்லாம் சாப்பிடாமலே இருக்குது. ஒரு நாள் வந்து சாப்பிடாம கொள்ளாமல் எல்லா முயலும் போய் ஒரு பொந்துக்குள்ளே ஒளிஞ்சுக்கிச்சு அதுங்க வீட்டில். அப்போ அந்த வழியாக வந்த காட்டு நாய்கள்லாம் பதுங்கியே இருந்துச்சு இந்த முயல்களை வேட்டையாடி சாப்பிடணும்னு. அங்கே உள்ள வேட்டை நாய்கள்லாம் இந்த விஷயம் முயல்களுக்கெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆனிச்சுன்னா, நம்ம இந்த பொந்தை விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு நாள் 2 நாள் பொந்துக்குள்ளேயே இருக்கு பயந்து இந்த வேட்டை நாய்களுக்காண்டி நம்மளை வெளியில் போனால் பிடிச்சி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முயல்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஒரு முயல் சொல்லுது தைரியமாக, என்ன ஆனாலும் சரி என் உயிரே போனாலும் சரி நான் வந்து வெளியில் போகிறேன். நான் போய் நான் ஒரு குளத்துல குதிச்சு என் உயிரை விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொன்று முயல்லாம் மற்ற முயல்கள்லாம் சொல்லுது அந்த முயலுக்கு, இந்த மாதிரி நீ மட்டும் போயிடாத, நானும் உங்களோட வரோம், நம்ம வாழ்ந்தாலும் ஒன்றா வாழ்வோம், இல்லாட்டி இறந்தாலும் ஒன்றா இறப்போம் அப்படிங்கிற மாதிரி மற்ற முயல்கள்லாம் சொல்லுது. அப்படி சொன்னோன்னே என்ன ஆகுது, தைரியமாக எல்லா முயல்களும் கிளம்பி வேகமாக போகுது. அந்த பொந்தை விட்டு வெளியில் தப்பிச்சு இந்த குளத்துக்கரை ஓரமாக போயிடுது. போயிட்டு அப்போ வந்து எல்லா முயலும் எதனால முதல்ல பயந்து வாழ்ந்துச்சு, பொந்துக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து பொந்துக்குள்ளே இருக்கிறது எதனாலனா இந்த வேட்டை நாய்கள்லாம் நம்மளை அடித்து சாப்பிட்ருவாங்க. அப்போ ஒரு முயல் என்ன சொன்னுச்சுன்னா, கடவுள் ஏன் தான் நம்மளை இப்படி படைச்சிருக்காரோ, நம்ம எல்லா உயிரினத்துக்கும் பார்த்தோம் அஞ்ச வேண்டியதாக இருக்குது, பயப்பட வேண்டியதாக இருக்குது, கவலைப்பட வேண்டியதாக இருக்குது, நம்மளை பலமானவர்களாக படைக்கலை, எதை பார்த்தாலும் நமக்கு வந்து அஞ்ச வேண்டியதாக இருக்கே, இறைவன் வந்து நம்மளை இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு எல்லா முயல்களும் வருத்தப்பட்டுச்சு. அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப தான் என்ன ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த முயல்கள்லாம் குளத்துக்கரை ஓரமாக போணுச்சுன்னு சொன்னேன்னே, இப்படி குளத்துக்கரை ஓரமாக போனப்போ தான் எல்லா முயல்களும் உளுந்து சாவலாங்கிற ஒரு நிலைமைக்கு, சாப்பாடு வேற இல்லை, வறுமையாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப உளுந்து சாவலாங்கிற போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, அங்கே இருந்த தவளைகள்லாம் அந்த முயலை பார்த்து தண்ணிக்குள்ளே குதிச்சிச்சுங்க. அங்கே உள்ள குளத்துக்கரை ஓரமாக உள்ள எல்லா தவளைகளும் அந்த முயலை பார்த்த பயத்தில் எல்லாம் உள்ளே குதிச்சிச்சு. அப்போ தான் ஒரு முயலுக்கு, எல்லா முயல்களுக்குமே புரிஞ்சிச்சு, நம்மளை பார்த்தும் சில உயிரினங்கள்லாம் அஞ்சுதே பயப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு, எதாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக இருக்கணும். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன நீதி தெரியுதுன்னா வந்து, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை தைரியமாக நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டும். தவறான முடிவு எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு அந்த முயல்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு. அப்புறம் எதிர்த்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிச்சுங்க சந்தோஷமாக. அப்புறம் பழையபடி உணவெல்லாம் கிடச்சி சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிச்சு. இதுதான் என்னோட அழகான நீதி கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே தெரிகிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனல் சித்தனின் கதைகள்.